அண்மை செய்தி மத்திய பிரதேசத்தில் கோல்டப் இருமல் மருந்து குடித்து 22 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சுகாதாரத்துறை பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி உரைக்கு கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, சுகாதாரத்துறை பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது, விவரம் என்ன? வணக்கம். மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் சளி, இருமல், லேசான காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் கோல்ட்ரிப் இருமல் மருந்தை பரிந்துரை செய்திருந்தார்கள். அதன்படி கோல்ட்ரிப் இருமல் மருந்தை குடித்த 22 குழந்தைகள் உயிரிழந்தனர். இது குறித்து அம்மாநில காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணமான கோல்ட்ரிப் இருமல் மருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சித்தரத்தில் உள்ள சீசன் பார்மா என்ற நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டது என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதனை மத்திய பிரதேச மாநில காவல்துறையினர் கைது செய்தார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கோல்ட்ரிப் மருந்துகளை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு எதிரான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்துதான் தற்போது இந்திரா ஏஜென்சிஸ் என்ற தனியார் நிறுவனம் ஒன்று சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதியின் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்காக வந்தபோது மனுதாரர் தரப்பில் தங்களுக்கும் குறிப்பிட்ட மருந்து நிறுவனத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும், ஆனால் எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் தங்கள் நிறுவன உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. தங்கள் நிறுவனத்தில் அழகு சாதன பொருட்கள் மட்டுமே தயாரிக்கப்படுகிறதாகவும் கோல்ட்ரிப் மருந்து உற்பத்தி செய்யப்படுவது இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. உரிய விசாரணை நடத்தாமல் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறி இந்திரா ஏஜென்சிஸ் நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்த உத்தரவுக்கு தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி தமிழக சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.